Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு இன்று முதல் இ-பாஸ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐயம்புலி சோதனைச் சாவடியில் இ-பாஸ் பெறப்பட்டுள்ளதா என சோதனை செய்யப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, இந்த சோதனை குறித்தான விவரங்கள். கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கொடைக்கானல் செல்வதற்கு வத்தலகுண்டு வழியாகவும் பழனி வழியாகவும் இரண்டு பாதை வழியாக கொடைக்கானலுக்கு செல்ல முடியும். இந்த இதுக்கு கொடைக்கானல் செல்வதற்காக சோதனை சாவடியானது திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஐயம்புள்ளி வழியாக சோதனை சாவடியில் வாகனங்கள் சோதனை செய்யப்படுகிறது. இ பாஸ் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று காவல்துறையினர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைப்படி அதிகாரிகள் சோதனை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அதாவது கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்கள் ஆங்காங்கே கூட்ட நெரிசல்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் சிக்கிக்கொள்ளாதவாறு இருக்கும் வழியாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி கோடை கால சீசனையொட்டி வார நாட்களில் 4000 இ பாஸ்களும் வார இறுதி நாட்களில் 6000 இ பாஸ்களும் இணையதளம் மூலமாக பெறப்படுகிறது. இந்த இ பாஸ் மூலம் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் செல்வதற்கு பயன்படுத்த செல்லுமாறு அறிவுரை வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஐயம்புள்ளி சோதனை சாவடியில் இ பாஸ் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல பார்த்தோம்னா QR கோடு மூலமாக சோதனை செய்யப்படும் உள்ளது. இ பாஸ் உடனடியாக அங்கிருந்து எடுக்காதவர்கள் அங்கிருந்து எடுத்து செல்லும்படியாகவும் இது பண்ணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.